ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாவாஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா கிஸ் இந்த படத்துலேருந்து வந்துட்டு திருடி ஒரு மியூசிக் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் வந்துட்டு இது ஒரு அஃபிஷியல் வீடியோ சாங்கா இல்லை வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவான்ட்டு எனக்கு தெரியல. பட் இந்த பாடலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மியூசிக் வந்து நம்ம ஜென் மார்ட்டின், ரெண்டாவது அது முக்கியமானது நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் இந்த பாடலை பாடியிருக்காருங்க. செம்ம. இது எனக்கு கேட்டோன்னே நான் உண்மையில எக்ஸைட்டடா இருக்கேன். அதுக்காக தான் இந்த சாங் வந்துட்டு காப்பிரைட் பண்ணாலும் ரியாக்ட் பண்ண போறாங்க. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு கேட்டீங்க இந்த சாங்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க, கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ என் கூட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போறீங்க அந்த சாங்கை, என் கூட சேர்ந்துக்கிறேங்க. ஸோ லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. செம்மையா இருக்கும்பா. ஃபர்ஸ்ட் டியூன் கேட்டவே தெரிஞ்சிருச்சு அனிருத் வாய்ஸ்ல கண்டிப்பா செம்மையா இருக்கும் போது. ஜென் மார்ட்டின் தனியே தவிச்சு நின்னேனே, நெஞ்சு உடஞ்சு நின்னேனே, அடடா நிலவே நீ ஒளிஞ்சு நின்னாலும் உன்னை தேடி வருவேன் முகிலா. அட பஞ்சரான வீல போல காற்பில்லாம ஏங்குற நெஞ்ச தொட்டு கொஞ்சி போயண்டி. ஒரு ஜோக்கர் கூட என்ன பார்த்தா கண்ணீர் விட்டு கலங்குவான். என் விதிய கொஞ்சம் மாத்தி தாயண்டி. திருடி நீ போதுண்டி, இதுக்கும் போகுண்டி. உடனே சிறுக்கி வந்து சேரிடி, காதல் பேசுடி உறவே. நல்லா இருக்குப்பா. நடுரோட்ல அந்த வேலைக்கு வேற. இந்த ப்ளூ பர்பிள் அந்த கலர் பேட்டர்ன் நல்லா இருக்கு, அழகா இருக்குங்க. ஒன்னா ரெண்டா வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டம் அவ பார்வப்பட்டா காணாமலே போகும். ஏ சொத்து சொகம் எல்லாருந்தும் என்ன மச்சா லாபம், அவ இல்லாட்டினா எல்லாம் வீணா போகும். ஏ சந்தோஷத்தை முட்டை கட்டி திறந்துட்டா காலம், என் கண்ணுக்குள்ள எப்பவுமே தங்கிட்டு சோகம். என் நெஞ்சுக்குள்ள கவலை எல்லாம் எப்போ மச்சான் தீரும், அவனை நினைச்சா எல்லாம் மாறும். அவ கண்ணா அவ காட்டி வச்சா, புதுசா சிரிக்க வச்சா, தினசா மனச தச்சா, என்ன தள்ளாட வச்சா, திமிர துரத்தி வச்சா, மொத்தம் பதிச்சு வச்சா, மொத்தம் மறக்க வச்சா. திருடி நீ போதுண்டி, இதுக்கும் போகுண்டி. உடனே சிறுக்கி வந்து சேரிடி, காதல் பேசுடி உறவே. ஓகே, திருடி ஃப்ரம் கிஸ் இந்த படத்துல இருந்து பார்த்துட்டோம். நல்லா இருக்கு. ஒரு மாதிரி லவ் சாங்னு சொல்லவும் முடியல, சோக பாட்டோன்னு சொல்ல முடியல. ஒரு மாதிரி ரெண்டுமே ரிலேட்டபிளா இருக்கு. லைக் வந்துட்டு இந்த ஒரு 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 தீம் பத்தி நான் ஒன்று பேசணும்னு நினைச்சேங்க. கொஞ்சம் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன், மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. த லவ் அண்ட் லைஃப் இந்த கான்செப்டை தான் வந்துட்டு பேசணும்னு நினைச்சேன். லைக் ஒரு வீடியோல கண்டிப்பா டைம் இருக்கும்போது ஷேர் பண்றேன். ஸோ முக்கியமா வந்துட்டு லவ் அண்ட் லைஃப் வந்துட்டு ரெண்டுமே ஒன்னா இல்ல ரெண்டுமே செப்பரேட்டா,
அதோட உங்க தாட்ஸ் என்னன்னு இதை பத்தி வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் முக்கியமா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என் கருத்தை வந்துட்டு நான் வேற வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கான்செப்ட் லவ் அண்ட் லைஃப், இந்த கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த சாங்ல வந்துட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்துட்டு ரிலிக்ஸா இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு இந்த கலர் பேட்டர்ன் அவங்க யூஸ் பண்ண கலர் பேட்டர்னா இருக்கட்டும், விச் இஸ் வந்துட்டு பர்பிள் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு டார்க் ஷேட்லயும் இருக்கு, லைக் டார்க் ஷேட்டாவும் ரொம்ப டார்க்காவும் இல்லை, ரொம்ப பிரைட்டாவும் இல்லை. ஸோ பிரைட்னா மீன்ஸ் வந்துட்டு ஹாப்பினஸ், டார்க்னா கண்டிப்பா வந்து சோகம் இந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், ரைட்டா? பட் இது வந்து டார்க்காவும் இல்லை பிரைட்டாவும் இல்லை, லைக் வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ்ல நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவன் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மாதிரி லைஃப்லயே கஷ்டப்படுறான், பட் வந்து அந்த பொண்ணு தான் வந்து எல்லாம் மாத்துற மாதிரி, லைக் வந்து அந்த லவ் தான் அவன் லைஃபே மாத்துற மாதிரி. எனக்கு இந்த ரொம்ப நாளா இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. நிறைய பேர் ரீசெண்டாக கூட என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் இதை பத்தி. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்டு. என்னன்னா வந்துட்டு லவ் அண்ட் லைஃப் இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒன்று தான். லைக் வந்து லவ் தான் வந்து நம்ம ஒரு லவ், அதாவது நம்ம பார்ட்னர் வந்து நம்ம லைஃப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம as ஒரு பார்ட்னரா நம்ம பார்ட்னர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுவோம். அதுதான் வந்து லைஃப் ஒரு சர்க்கிள், லவ் லைஃபோட இந்த கான்செப்டோட சர்க்கிள்னு வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க லைஃப்லேயே வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கான்செப்டே லவ் வேற லைஃப் வேற. லவ் இல்லாட்டி கூட லைஃப்ல இருந்தாங்க, பட் லைஃப் தான் எல்லாமே. லைக் வந்து நம்மளால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம், பட் லைஃப் வந்துட்டு லவ் வந்துட்டு லைக் போவோம் வரோம் அந்த மாதிரி, ஓகேவா? லவ்னா வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாமே லவ் தான். நம்ம வந்துட்டு ஒரு வாயிலா ஜீவன்கிட்டையும் காட்டுற லவ் தான், வீட்டில் அம்மா அப்பா கிட்ட காட்டுற லவ் தான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னும் மேல லவ்னு அந்த ஒரு மீனிங்னு எடுத்துட்டு போனா நம்ம ஆளு அப்படிதானே, கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ அதானே லவ்னு சொல்றோம். ரிலேஷன்ஷிப் அப்படிதானே சொல்றோம். பட் அது மட்டும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் லவ் அண்ட் லைஃப் இதை பத்தி டிபேட் பண்ணவே வேணாம், ரெண்டுமே ஒன்று தான். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மாதிரி இந்த கான்செப்டும் வேற மாதிரி மாறி இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த லவ் அண்ட் லைஃப் வந்துட்டு இந்த கான்செப்ட் எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்க தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாங் வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, லைக் வந்துட்டு எனக்கு ரொம்ப கனெக்டா இருக்கு. லைக் அவன் ரெண்டு சைட்டும் பேசுற மாதிரி இருக்கு. அந்த கேரக்டரோட பேக்ட்ராப், அவனோட பட்ட கஷ்டமா பேசுற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு நான் சொன்ன மாதிரி அந்த லவ் அண்ட் லைஃப் அந்த கான்செப்ட் தான் எடுத்து வந்திருக்காங்க அந்த சாங்ல. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாங் வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்கா தான் இருக்கு. சோகப்பட்டம் இல்லை, சந்தோஷமான பாட்டம் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில் அவன் இருக்கான். அதே மாதிரி இந்த வீடியோவே அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. குட் ஒர்க், பெஸ்ட் ஆஃப் லக் டு த என்டையர் டீம். இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ யா, தட்ஸ் வீடியோ guys. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு சொல்றேன். பட் இருந்தாலும் வந்துட்டு யார் ஒன்று என்னை இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஒன்றும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ வந்துட்டு நீங்கள், நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், என்னோட அக்கௌண்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். மறக்காம டைம் இருக்கப்போ செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லாக பட்டுச்சுன்னா நீங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நம்ம அங்கேயும் கேட்சப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ யா, சொல்லி முடிச்சுக்கேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப். ஐ அம் நவீன். டேக் கேர். பாய்.